கன்னியாகுமரி போய் 1 மணி நேரம் க்யூவில் நின்று ஒரு போட்டில் போய் கண்ணாடி பாலத்தை தாண்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சேன்னா நம்ம ஐயன் திருவள்ளுவருடைய சிலை தான். 1999 முதல் சுனாமி எல்லாம் பார்த்து கம்பீரமாக நிற்குது இந்த திருவள்ளுவருடைய சிலை. சிலையை நிறுவனதுக்கு 9 வருஷம் ஆயிருக்கு. இந்த சிலையோட உயரம் 40.6 மீட்டர், அதாவது 133 அடி. சிலைக்குள்ளே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனால் குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருந்தது. தெளிவான பதாகைகள் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக மேலே நடந்து போனோம். பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டிருக்கு இந்த சிலை. எல்லாமே அழகாக செஞ்சுருக்காங்க. திருவள்ளுவருடைய நகங்கள் கூட ரொம்ப தத்ரூபமாக அவங்க செதுக்கியிருந்தாங்க. சிலையை சுற்றி கடலை பார்த்தாலும் அழகாகவே இருந்தது. அங்கேருந்து கண்ணாடி பாலமும் கன்னியாகுமரி பட்டணமும் தெரிஞ்சுது. 2வது வாட்டிலாம் சுற்றி வர முடியாது. ஒரு வாட்டி சுற்றி வந்தோடனே கீழே இறங்குறதுக்குரிய பாதைக்கு நேராக நம்ம வந்துட வேண்டியது தான். அப்படியே கீழே இறங்கி வந்து வெளியே போகிற பாதையில் பார்த்தோன்னா திருவள்ளுவரோட திருக்குறளை அங்கே அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. நின்று கொஞ்சம் குறள்களை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே வந்தோம். மறுபடியும் கண்ணாடி பாலம் மேலே நடந்து போட் எடுத்து கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்துட்டோம்.